வணக்கம். தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தாவேகா தலைவர் விஜய் சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பாக வேல் பரிசாக வழங்கப்பட்டது. திருசு சுந்தரர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். விண்வெளியில் இருந்து இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்தையும் வரைபடமாக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது இஸ்ரோ. சிக்கிம் மக்கள் இயற்கையின் உண்மையான தூதுவர்களாக திகழ்கின்றனர். நாட்டின் மக்கள் அனைவரும் சிக்கிமிற்கு வருகை தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிக்கிம் மாநில அந்தஸ்து பெற்ற 50வது ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரிந்து வாழ்ந்த மனைவியை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து காரில் கடத்திய கணவர். பெரம்பூரில் பரபரப்பு சம்பவம். டாப் ஸ்லிப் தங்கும் விடுதி பகுதியில் புலி நடமாட்டம். இரவில் சுற்றுலா பயணிகள் வெளியே நடமாட தடை. மகளிர் விடுதிக்குள் புகுந்து MBA மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 67 வயது முதியவர் கைது. போலீசார் தீவிர விசாரணை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், CV சண்முகம் ஆகியோருக்கு எதிராக வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மிஸ் கூவம் பட்டம் வென்றார் கோவை சூர்யா. மலேசியாவைச் சேர்ந்த நிஷா 2ஆம் இடம் பிடித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார் பேரறிவாளன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்டவர். பென்னாகரம் அருகே பரபரப்பு சம்பவம். கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த கடைகளை அடைத்து நொறுக்கிய பெண்கள். சந்து கடைகள் நடத்திய 3 பேர் கைது. 56 மது பாட்டில்கள் பறிமுதல். அமைச்சர் பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.